இந்த வீடியோவை ஹெட்செட் மாட்டி ஃபுல் சவுண்டில் வச்சு கேளுங்க. என்ன இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் நம்ம கத்தி பேசக்கூடாதுல்ல, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதான் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. தேட்டரில் எப்போயுமே நமக்கு ராஜா மரியாதை தாங்க. பார்த்தீங்களா, தேட்டரே நமக்காக காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ரிவ்யூ போட்டுக்கலான்னு தோணுது. வாய்ஸ் கேட்குதான்னு தெரியலையே. நாம் தேட்டருக்கு வந்தாலும் இந்த லவ்வர்ஸ்லாம் கார்னர் சீட்டில் பதுங்கிறாங்க, ஏன்னே தெரில. ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது? ஹிப்ஹாப் பாதியோட எத்தனாவது படம்லாம் தெரில. பட் பிடி சார் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்னவோ நம்மளோட ஸ்கூல் காலேஜ் பிடி சார் தான். பட் பெரும்பாலும் காலேஜ் பிடி சாரை விட ஸ்கூல் பிடி சார் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாப்புல. ஸோ நம்மளும் இங்கே ஸ்கூல் பிடி சாராக தான் இருக்காப்புல. அந்த எந்த க்ளோஸாக இருக்கார் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாபாவில் சொல்கிற மாதிரி உன் பிள்ளை உனக்காக பிறக்கலை, ஊருக்காக பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட இல்லை, டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் போல் வந்துட்டு போகும். நம்மால் ரொம்ப பயந்த சுபாவம், அவர் எப்படி வீறு கொண்டு எழுதுறார் அப்படின்றது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த வீறு உண்டு எழுந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க ரொம்பவே அவ்வளோதான் இருக்கேன். டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். மேபி இந்த 2K கிட்ஸ் பூமர் வாயினுங்க, கிரிஞ்சு வாயினுங்க எவனாச்சும் வந்துட்டு நல்லாவே இல்லை, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொன்னால் வாயிலேயே மிதிக்கலாம், தப்பு இல்லை. உண்மையிலே நம்ம 90s கிட்ஸோட இன்றைக்கி இருக்க கிட்ஸும் யாருக்கெல்லாம் ஸ்கூல்ஸில் பிடி சாரை பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவ்யூ ஃபுல்லாக போடுறேன். வாய்ஸ் கேட்டால் ஹெட்செட்டில் கேளுங்க ஃபுல்லாக.